அமைச்சரவையிலிருந்து ஒரு கடிதம் வந்திருக்கு. அமைச்சரவை அனுமதி கொடுத்திருக்காங்க 1750 ரூபாய் சம்பளத்தை வழங்குறதுக்கு. மலையக மக்கள் கிட்ட நான் இந்த விஷயத்தை நேரடியாவே பேச விரும்புறேன். உங்க ஆளுங்கட்சியோட வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவா வாக்களிச்சது இந்த ஜீவன் தொண்டமான், வேற யாருமே எதிர்கட்சியில கிடையாது. வாக்களிச்ச காரணம் பயத்தினாலேயோ கிடையாது, உங்க மூலியமா மலையக மக்களோட சம்பளம் அதிகரிச்சா சரி. அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க 2138 ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்குவாங்கன்னு. ஆனா ஆட்சிக்கு வந்த பிற்பாடு அது அப்படியே அமுங்குனுச்சு. அன்னைக்கு உசு பேத்துறதுக்காண்டி அழகா சொன்னோம் 10 ரூபா முடிஞ்சா கூட்டி காமிங்க. அன்னைக்கு மலையக மக்கள் நலன் கருதி சம்பளத்தை கூட்டுறதுக்கு முயற்சி எடுத்தாங்களான்னு தெரியல, ஜீவன் தொண்டமான தவறினை நிரூபிக்க முயற்சி எடுத்தாங்க. அதுக்கு நான் பெருமைப்படுறேன். ஆனா அதே நேரத்தில் 1750 ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்குவீங்கன்னு நீங்க சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு வழங்கி இருக்கிறது 1550 ரூபாய் அடிப்படை சம்பளம், பாக்கி 200 ரூபாய் 6 மாசம் கொடுப்பனது. அப்படி இருக்கும் போது அதையும் நான் வரவேற்கிறேன். பரவாயில்ல, மலையக மக்களுக்கு நீங்க சொன்ன வாக்குறுதியை நீங்க காப்பாத்தல, ஆனா 1550 ரூபாய் அடிப்படை சம்பளத்தை நீங்க வழங்கி இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு நான் ஒரு ஆதங்கத்திலையும் ஒரு கோவத்திலையும் தான் உங்க எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு நீங்க மலையக மக்களை அடமானம் வச்சிருக்கீங்க. இதே சபையில படிச்சு சொன்னேன், பெருந்தோட்ட நிறுவனத்தை நம்பாதீங்க, அவங்க அதிகரிக்கிறேன்னு சொல்லிட்டு பின்வழியா பெரிய பிரச்சனைகளை உருவாக்குவாங்க. இன்னைக்கு ஹொரண பெருந்தோட்ட நிறுவனம், அதே மாதிரி தலவாக்கல பெருந்தோட்ட நிறுவனம் அவங்களோட நோம கூட்டியிருக்காங்க. 20 கிலோல இருந்து 22 கிலோ 23 கிலோன்னு. அதே மாதிரி மலையகத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் உள்ள பெருந்தோட்ட நிறுவனங்கள் இன்னைக்கு 20 கிலோ பறிச்ச நிறுவனங்கள் 26 கிலோ வரைக்கும் கேட்டிருக்காங்க. இதான் நாங்க உங்களுக்கு திருப்பி கொடுக்கிற அந்த நம்பிக்கையா? நீங்க எங்களுக்கு வழங்குற அந்த 200 ரூபாய் கொடுப்பனவுக்கு நீங்க திருப்பி வழங்குற விஷயம் இதான். இன்னைக்கு சில பேர் வேணா அரசாங்கத்துக்கு கொடி பிடிச்சிட்டு இருக்கலாம், இல்ல அதாவது எங்க ஜனாதிபதி செய்வார்னு. ஆனா அவங்க எல்லார்கிட்டயும் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், கொடி பிடிக்கிறவங்களா இருக்கட்டும், தோட்டத்தில் வேலை செய்யாத நபர்களா இருக்கட்டும், இந்த சபையில் உட்கார்ந்திருக்க நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், மலையில 3 தடவை காலையில மத்தியானம் சாயங்காலம் மலை ஏறி போய் பறிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் 1 கிலோ கூட்டினா எவ்வளவு பிரச்சனைகள் வரும்னு. ஏன் எங்களுக்கு தெரியாதா? ராத்தல கூட்டி எங்களுக்கு சம்பளத்தை அதிகரிக்கிறதுக்கு 2020 6 மாசத்துக்குள்ள 1000 ரூபாய் சம்பளம் வாங்கணும். அந்த 1000 ரூபாய் சம்பளத்தில் எந்த விதமான வளமையில் மாற்றமும் வரவே இல்லை. 20 கிலோனா அதே 20 கிலோ தான் இருந்துச்சு. 2024 1350 ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்கணும், எந்த விதமான மாற்றமும் கிடையாது, நிபந்தனையற்ற அதிகரிப்பு. ஆனா இன்னைக்கு ராத்தல கூட்டியிருக்காங்க லெத்தன்டி மால்ப்ரோல. இன்னைக்கு காலையில கேவலமான ஒரு விஷயம், கேவலமான ஒரு விஷயம். அங்க இருக்கிற ஒரு தோட்ட முகாமையாளர் அவங்க நேரடியா போய் சொல்றாங்க, மோட வேலை செய்யாதீங்க எங்க தலைவி கிட்ட. இன்னைக்கு மலையக மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு பிரதித்துவம் இல்லைன்னா என்ன நடக்கும்னு. இதே விஷயத்துல நாங்க முன்னால போய் தட்டி கேட்கும் போது நாங்க நடிக்கிறோம் சொன்னாங்க, அடாவடித்தனம் பண்ணன்னு சொல்றாங்க. அப்படி பண்ணனாலதான் எங்க சமூகத்துக்கு அந்த தோட்ட முகாமையாளர் மரியாதை கொடுத்தா. அது சம்பந்தமா என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? 8 கிலோ ராத்தல வெட்டிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு பேச்சும் போயிட்டு இருக்கு, நீங்க அந்த லீஸ 99 வருஷம் அதிகரிக்க போறீங்க. தயவு செய்து அந்த தவறை பண்ணிடாதீங்க, எங்க மக்களை நீங்க அடமானம் வைக்காதீங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில உங்க மேல பெரிய நம்பிக்கையை மக்கள் கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த மக்களை நீங்க கொஞ்சமா செதைச்சிட்டு இருக்கீங்க, அது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சாகும். இதுக்கு காரணம் நான் ஜனாதிபதியும் குறை சொல்ல போறது இல்ல, பெருந்தோட்ட நிறுவனத்தையும் குறை சொல்ல போறது இல்ல. இன்னைக்கு மலையகத்தை பிரதித்துவப்படுத்துற ஆளுங்கட்சி உறுப்பினர்களை தான் குறை சொல்லுவேன்.